ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாங்க இப்போ கிச்சன் கலாட்டால என்னென்ன ரெசிபிகள் செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாமா. எனக்கு சப்போர்ட் பண்ணுற, என்னைய ஃபாலோ பண்ணுற உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமையட்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் சேர்த்து தொண்டை கொஞ்சம் கர பாருங்க. பால் பாக்கெட்டு எடுத்தாச்சு. இது நேற்று பால் ஒரு அரை கிளாஸ் கிட்ட இருக்குது. இதோட சேர்த்து நம்ம டீயை போட்டுடலாம். ஓகேங்களா? நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? டீ போட்டிங்களா? டீ சாப்பிட்டாச்சா? என்ன பண்ணுறீங்க? கமாண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கப்பா. கமாண்டே பண்ண மாட்டீங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. கமெண்ட் போடுங்க, கண்டிப்பாக லைக் போடுங்க. வாங்க நம்ம கிச்சன் கலாட்டாவில் என்னென்ன கலாட்டாக்கள் நடக்குதுன்னு பார்க்கலாமா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பால், ரெண்டுமே பால் தான். பழைய பால் ஒரு கிளாஸ் இருந்துச்சு, அதோடு சரி புது பாலும் அப்படியே ஒரு கிளாஸையும் ஊற்றி ஒரு கிளாஸ் பால் எடுத்து அப்படியே டீயை போட்டாச்சு மக்களே. காலையில் பொழுது இதுதான் எங்கள் வீட்டில் ரெகுலர். உங்கள் வீட்டிலலாம் என்ன வேலை காலையில் எடுத்த உடனே பார்ப்பீங்க? அதாவது டீ சாப்பிடாதவங்கெல்லாம் என்ன சாப்பிடுவீங்க காலையில்? சொல்லுங்கள், கமாண்டில் சொல்லுங்கப்பா. எல்லாருமே கமாண்ட் பண்ணுங்கள். கமாண்டே பண்ண மாட்டேறீங்க, சரிங்களா? டீ போட்டாச்சு. டீ தூளை போட்டு நல்லா கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்க விட்டாங்க மாம்ஸ் வைவார். ஒரு 2 கொதி தான் வரணுமா. அவர் பெரிய மாஸ்டர் மக்களே. எங்கள் கணவர் டீ மாஸ்டர், என் கணவர். அதனால் அவர் சொல்லுவார், அப்படி 2 கொதிக்க விடுமா, ரொம்ப கொதிச்சா கடுத்து போயிடும் அப்படிம்பாரு. அதுவும் இருக்குது மக்களே. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசியை நல்லா கழுவி காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். டீ காஃபி இதில் நான் கலந்து கொடுத்துருவேன் பிள்ளைகளுக்கு. அதுதான் இது. இந்த பாருங்கள், நம்ம துளசி டீ. இந்த நேரம் கொஞ்சம் குளிர் நேரத்தில் இதை போட்டு குடித்தோம் அப்படின்னா தொண்டைக்கு இதமாக இருக்கும். இதை தான் நானும் குடிச்சிட்டு வர்றேன். எனக்கு தொண்டை அப்பப்போ பிரச்சனையாக இருக்குல்ல, கரகரப்பு, இதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் துளசி டீ பிடிக்கும் மக்களே? துளசி போடுவேன், இல்லைன்னா ஓமவல்லி எல்லாம் இருக்கு பாருங்கள், அதுவும் போடுவேன். அது ஓமவல்லி எங்கள் ஊரில் அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. இனி நான் போய் தான் எங்கள் வீட்டில் தான் அந்த செடியெல்லாம் வைக்கணும். இப்போ துளசி ஆல்ரெடி மார்க்கெட்டில் வாங்கி நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா, நல்லா வீட்டுக்குள்ளேயே காய வச்சுக்குவேன். காய வச்சு பொடி பண்ணி எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நம்ம வீட்டில் எப்போயுமே துளசி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பிள்ளைங்களுக்கு தொண்டை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா டக்குன்னு 2 மிளகும் பெப்பரை பண்ணி வச்சுருவேன். அதையும் போட்டு ரெடி பண்ணிடுவேன். இருங்க, இன்றைக்கி என்னென்ன சமையல் அப்படின்றத பார்த்துலாமா ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறேன். கோஸ் கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வைக்க போகிறேன். தக்காளி வெங்காயம், அதாவது கத்திரிக்காய் புளிக்குழம்பு, முட்டைக்கோஸ், பருப்பு கூட்டு. அதான் இன்னைக்கு சமையல். மதிய சமையல் லஞ்சுக்கு இது ரெடி பண்ணுறேன். அதாவது காலை டிஃபன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி. இதை நைட்டே மாவு பிணைஞ்சிருவோம். பிணைஞ்சது போக நைட்டு போட்டுட்டு மிச்சத்தை எடுத்து வச்சுருவோம். காலையில் மாவு பிணைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்ன பண்ணுவோன்னா, நைட்டே சேர்த்து பிசைஞ்சு வச்சிட்டோம்னா காலையில் சப்பாத்தி போட்டுடலாம். இன்றைக்கி காலை டிஃபன் சப்பாத்தியும் சைவ குருமாவும் தான் வைக்க போகிறேன் மக்களே. சரி, அடுத்த சமையல் பண்ணியாச்சு மக்களே. என்ன சமையல்? இது சைவ குருமா, அதாவது சப்பாத்திக்கு சைவ குருமா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உலைய காய வச்சு அரிசி அரைச்சி போட்டாச்சு. அரிசி அரிச்சு போட்ட உடனே கம்முன்னு கிடக்க வருங்க. இனிமேல் தான் கொதிய ஆரம்பிக்கும். உலை காஞ்ச அரிசி போட்டாச்சு. சாதத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, சப்பாத்தியை ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டேன் மக்களே. சப்பாத்தி ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டு நம்ம அப்படியே டக்குன்னு போட்டுக்கலாம் பாருங்கள். அதனால் அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இது கத்திரிக்காய் காரக்குழம்பு. கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா, தேங்காய் தான் அரைச்சி ஊற்ற முடியல மக்களே. இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே கரண்ட்டு போயிடுச்சு. 9 மணி டோட்டல் ஆஃப் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா, தேங்காய் அரைக்க முடியல. ஐயையோ, இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன்னான்ட்டு
இது வந்து பாசிப்பருப்பு வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னா முட்டைக்கோஸ் கூட்டு. இதுக்கெலாம் தேங்காய் தேவையில்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கத்திரிக்காய் குழம்புக்கு தான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்ற முடியாமல் போயிடுச்சு டோட்டல் ஆஃப்னால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோஸு மக்களே. கோஸ்லாம் நான் முந்தியெல்லாம் சீச்சிருவேன். எனக்கு கை வலி வந்ததுலேருந்து என்ன ஆகிப்போச்சு, இப்போ சீக்கவே முடியல. சரின்னு ரொம்ப நாளாச்சு, இன்றைக்கி நம்ம சீச்சு வைக்கலான்னு பார்த்தா முடியல மக்களே. அப்புறம் என்ன பண்ணேன், சரி பொடி பொடியாக நறுக்குனேன். இந்த கை வந்து 5 விரலும் சேர்ந்து துணிக்கு சோப்பு போடுறதோ, இந்த மாதிரி காயை வந்து இப்போ பிடிச்சி நம்ம செய்கிறதோ, ஒரு சொம்பு தண்ணி கூட என் கையில் தூக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ரைட் சைடு வந்து அவ்வளோ வீக் ஆயிடுச்சு. சரின்ட்டு டக்கு டக்குன்னு படிப்படியாக நறுக்கி கூட்டுக்கு ரெடி பண்ணிட்டேன். சாதம் வெந்துருச்சு, அதுக்கடுத்து பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ராஜாமலை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.